ஸோ ரெண்டு பப்பியே எடுத்து போட்டிருக்கனால வந்து நம்மளுக்கு 2 பப்பீஸ் இருக்குன்னு நினைக்காதீங்க. நான் போட்டிருக்க கடைசி 3 வீடியோஸ் இருக்க பப்பீஸ் எல்லாமே வந்து இன்னைக்கு ஒரே நாள் எடுத்து தான். எல்லா பப்பீஸுமே இருக்கு. பப்பீஸ் வந்து குவாலிட்டியா இருக்க பப்பீஸ் மட்டும் தான் எடுத்து போடுவோம். ஸோ குவாலிட்டி இல்லைன்னா நம்ம அந்த பப்பி எடுக்க மாட்டோம். இது எனக்கு 1 நாள் 2 நாள் வேலை தான். நான் எடுத்து பப்பீஸ் எடுத்து உங்களுக்கு கொடுத்துருவேன். நீங்க வாங்கினீங்கன்னா ஒரு 10 to 15 இயர்ஸ் உங்க கையில இருக்க போகுது. ஸோ நான் உங்களுக்கு கொடுக்கும்போது நான் ஒரு கமிட்மெண்ட்ல கொடுக்கணும். நல்ல பப்பீஸா இருந்தா கொடுக்கணும். நாளைக்கு நீங்க என்னை பத்தி திருப்பி கேள்வி கேட்கக்கூடாது, ஏன் அந்த பப்பி குவாலிட்டி இல்லைன்னு. ஸோ இந்த பப்பிலாம் நான் குவாலிட்டி வந்து கேரண்டியா சொல்லுவேன். 100% கேரண்டி சொல்லுவேன். பப்பி ரொம்பவுமே குவாலிட்டியா இருக்கும். ஸோ நம்ம குவாலிட்டியா தேவைப்படுதுன்னா நீங்க நம்ம கால் பண்ணலாம். ஸோ இது என்னன்னு பாத்தீங்கன்னா ரெட்ரீவர் பப்பி. ரெட்ரீவரை பத்தி நான் சொன்னதே இல்லை. ரெட்ரீவர் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்காட்லாண்ட்ல 1990 வந்து ஆரிஜின் ஆகுது. கோல்டன் ரெட்ரீவர்னாலே என்னன்னா, ரெட்ரீவர்னா வந்து ஒரு பொருளை வந்து நம்ம தூக்கி போடும்போது அதை திருப்பி கொண்டு வரதா ரெட்ரீவர்னு சொல்லுவாங்க. கோல்டன் ரெட்ரீவருக்கு வந்து அதுக்கு தான் பேர் போனது. நீங்க ஏதாவது ஒரு பொருளை தூக்கி போட்டுனா அதை திருப்பி எடுத்துட்டு வரதா ரெட்ரீவர். ஸோ நாளடைவில் என்ன ஆகுதுன்னா, ரெட்ரீவர் பாக்குறதுக்கு நல்லா இருக்கு, ஹேர் ஃபர் எல்லாமே பாக்குறது ரொம்பவே சூப்பரா இருக்குன்னு சொல்லி எல்லாரும் வளர்த்த ஆரம்பிச்சாங்க. அந்த கோல்டன் ரெட்ரீவர் தேவைப்படுச்சா கால் பண்ணுங்க. ரெண்டுமே பாத்தீங்கன்னா நல்ல கோல்டன் கலர்ல இருக்க பப்பீஸ். சைஸ் ரொம்ப சூப்பரான சைஸ்ல இருக்கு. உங்களுக்கு வேணாட்டி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குன்னு ஏதாச்சும் டாக் பார்த்துட்டு இருக்காங்க, நல்லா ஸ்பேஸா இருக்கு அப்படின்னா நம்பர் 1 சாய்ஸ் இதுதான். நீங்க அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம். ரொம்பவே சூப்பரா இருக்கும். மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோஸ் இந்த மாதிரி நல்ல பப்பீஸ் போறது வரும்.